ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுலேயும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கு வரக்கூடிய பௌர்ணமியில் செய்யப்படக்கூடிய அன்னபிஷேகத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் அந்த தகவல்களையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒரு வருடத்தில் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய ரொம்ப உயர்வான அபிஷேகங்களில் ஒன்று தான் இந்த அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். ஐப்பசி மாத பௌர்ணமியில் தான் செய்வாங்க. அப்படி இந்த அன்னாபிஷேகத்தை நீங்கள் ஒரு முறை தரிசனம் செய்துட்டீங்க அப்படின்னா 1,00,00,000 முறை சிவதரிசனம் செய்த புண்ணியத்தை நீங்கள் அடையலாம். ஐப்பசி அன்னபிஷேகத்தினுடைய சிறப்பு என்ன, இந்த ஐப்பசி அன்னபிஷேகம் என்னைக்கு வருது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஐப்பசி மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்று தான் இந்த ஐப்பசி பௌர்ணமியில் வரக்கூடிய அன்னபிஷேகம். இது சிவாலயங்களில் நடத்துவாங்க. ஒவ்வொரு மாத பௌர்ணமியுமே சிவ வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாள் தான். ஏன்னா ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்குமே சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறது சிறப்பு. அப்படியே ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வாங்க. இதுதான் இந்த பௌர்ணமியினுடைய ரொம்ப ரொம்ப விசேஷமே. அதாவது சுத்தமான பச்சரிசியை கொலையாக வடித்து அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானுடைய லிங்க திருமேனியில் முழுசாக போற்றி அப்படியே சிவபெருமான் தெரியாத அளவுக்கு அந்த லிங்க வடிவத்துக்கே அன்னத்தால் அப்படியே போற்றி விட்டுருவாங்க. அதோடு காய்கறிகள் பழங்கள் இதையெல்லாம் கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வாங்க. இப்படியே ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடக்கக்கூடிய இந்த அன்னபிஷேகத்துக்கு மகா அன்னபிஷேகம் அப்படின்னு ஒரு பேர். அன்னபிஷேகத்தை அன்னைக்கு சிவபெருமானுக்கு சாத்தப்படக்கூடிய ஒவ்வொரு அன்னத்திலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருப்பதா ஐதீகம். இதனால் அன்னபிஷேகம் தரிசனம் பார்த்தோன்னா கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் நம்ம தரிசித்த மகா புண்ணியம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதோடு யார் ஒருத்தங்க இந்த அன்னபிஷேகத்தை பார்க்குறாங்களோ அவங்களுடைய தலைமுறையினருக்கே அந்த அன்னத்தால் வரக்கூடிய தோஷம் தரித்திரம் அதெல்லாம் வரவே வராது. அவ்வளோ சிறப்பான ஒரு பலன்களை இந்த அன்னபிஷேகம் கொடுக்கும். அவருடைய தலைமுறைக்கே தரித்திரம் இருக்காது அப்படின்னா பார்த்துக்குங்க. தன தானியத்துக்கு வீட்டில் குறைவே இருக்காது. சிவபெருமானுக்கு தினமுமே பலவிதமான பொருட்களை கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா அபிஷேக பிரியர். நம்ம எந்தெந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறோமோ அது எல்லாத்துக்குமே அதற்குரிய பலன்களை நமக்கு கொடுப்பாரு. அபிஷேகம் பல பொருட்களை கொண்டு செய்யப்பட்டாலுமே கூட வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களால் மட்டும் அபிஷேகங்கள் செய்வாங்க. அதை மிகப்பெரிய புண்ணியமாகவே எடுத்துப்பாங்க. அப்படிதாங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரமான திங்கட்கிழமைகளை செய்யப்படக்கூடிய சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி தான் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஈசன் தான் உலக உயிர்களையே படைத்தார். அவர் தான் உலக உயிர்கள் எல்லாத்துக்குமே படி அளந்தார். அந்த படி அளந்த அந்த ஒரு நாளை தான் அன்னபிஷேகம் செய்யறதுக்குரிய சிறப்பான நாளாக புராணங்கள் சொல்லியிருக்காங்க. இறைவன் எல்லா பொருளிலுமே அதாவது பரபிரம்மமாக நிறைந்திருக்கிறார் அப்படின்றத உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அன்னபிஷேகமே செய்கிறாங்க. ஸோ இவ்வளவு சிறப்புகளோடு இருக்கக்கூடிய அன்னபிஷேகம் ஆமாங்க வரக்கூடிய நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மகா அன்னபிஷேகத்தை எல்லாருமே போய் தரிசனம் செய்யுங்க. எல்லா புண்ணியங்களும் உங்களுக்கு சேரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக நீங்கள் போங்க. ஸோ நவம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த அன்னபிஷேகம் பார்த்திங்கன்னா சிவ ஆலயங்களில் மாலை நேரத்தில் தான் செய்வாங்க. ஸோ அருகில் சிவன் கோவில் இருக்குன்னா எப்போ செய்வாங்க அப்படின்றத கேட்டுட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் போய் பார்த்துட்டு வாங்க. நவம்பர் மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு இரவு நேரத்திலே பௌர்ணமி திதி ஆரம்பமாயிடுது. அதாவது இரவு 9:43 பௌர்ணமி துவங்கி நவம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு இரவு 7:22 பௌர்ணமி முடியுது. ஸோ கண்டிப்பாக 7 மணிக்கு உள்ளேயே அன்னபிஷேகத்தை பண்ணிடுவாங்க. அதனால் மாலை நேரம் தவறாமல் எல்லாருமே ஆலயத்துக்கு போயிடுங்க. பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் அஸ்வினி நட்சத்திரம் போயிட்டு உங்களுக்கு பரணி நட்சத்திரம் வந்துடும். ஸோ சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரத்தில் இந்த அன்னபிஷேகம் செய்வாங்க. எல்லா சிவன் கோவில்லையுமே நடக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. சிவன் கோவிலில் அந்தந்த கோவிலில் பஞ்சாங்க விதிகளின்படி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலையிலே செய்வாங்க, ஒரு சிலர் மாலையில் செய்வாங்க. அதனால் கேட்டுக்கோங்க. இந்த அன்னபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்குங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த நாளில் சிவபெருமானுடைய அன்னபிஷேகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்.
உங்களால முடியும்னா இந்த நாள்ல அன்னாபிஷேகத்துக்கு பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அன்னாபிஷேகத்த தரிசனம் செய்யறது ரொம்ப பெரிய புண்ணியத்த கொடுக்கும். கண்டிப்பா செய்யுங்க. கட்டாயம்லாம் கிடையாதுங்க. உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு வந்து முடியும்னா கண்டிப்பா நீங்க பொருட்கள வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல வந்து கலந்துக்கோங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம். உங்களுக்கு அந்த நேரத்துல கோவில்ல ஏதாவது ஒரு சின்ன பணி குடுத்தாங்கன்னா கூட அத நீங்க செய்யுங்க. அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு புண்ணியத்த கொடுக்கும். இந்த பதிவுல அன்னாபிஷேகத்த பத்தி நீங்க நெறைய பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து நம்ம இன்னும் நெறைய விஷயங்கள வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள கொடுக்குது? அதுவும் இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா எப்படிலாம் இருக்க போகுது அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடக ராசியோ இல்லைன்னா கடக லக்கணத்தை உடையவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்குள்ளே வந்து இருக்கிறாரு. குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். சாட்சாத் அந்த கடவுளே வந்து உங்கள் கூட வந்து இருக்கிற மாதிரி தாங்க. ஸோ நீங்கள் வந்து கவலையே படாதீங்க. உங்களோட அவங்க கடவுளே இருந்து உங்களை வந்து வழிநடத்துவார். இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு உங்களை வழிநடத்தக்கூடிய வகையில் கடவுள் உங்கள் கூடயே இருப்பார். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. முதல்ல இந்த கிரகம் உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னா, மனசில் ஒரு நல்ல தெளிவை வந்து கொடுக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் பயப்படாமல் எல்லாத்தையுமே வந்து செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்குள்ளே இருக்கிறதுனால மனசில் ஒரு தெளிவு கொடுக்கறதோட நீங்கள் எல்லா காரியங்களிலுமே இறங்கி செயல்படலாம். நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் இறங்கி செயல்படுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுக்கும். தானங்கள், சேவைகள் அதிக அளவு வந்து செய்வீங்க. ஸோ அதிலலாம் உங்களுக்கு இப்போ தான் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எது செஞ்சாலும் நம்ம வந்து 4 பேத்துக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான உணர்வுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் இருந்து வந்த தடைகளை எல்லாத்தையும் விளக்கறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் வந்து காரணமாக இருக்க போகுது. ஸோ ராஜ யோகம் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ நாளாக நீங்கள் திட்டமிட்டு வச்சுருப்பீங்க. ஒரு உயர்கல்வி வந்து படிக்கணும் அப்படின்னு. ஆனால் அதை உங்களால் செஞ்சுருக்கவே முடியாது. கல்வியில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுவும் வந்து நடந்திருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி உயர்கல்வியில் நீங்கள் வந்து போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா படிப்பீங்க. நிறைய வெற்றிகள் கிடைக்கும். உத்தியோகம், தொழில் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கடகராசினிகள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இவ்வளோ நாளாக வந்து ஒரு தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகளோடு இருந்திருக்கும். ஸோ அந்த வேலையே வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட நீங்கள் கவலைப்பட்டிருப்பீங்க. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு இது மாதிரியான இடங்கள்லாம் கூட நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்திருப்பீங்க. அதெல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்காம போயிருக்கும். நிறைய தடை வந்து நடந்திருக்கும். ஆனால் இப்போது குரு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் நினைத்த இடத்துல வேலை கிடைக்கும். உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தெம்பு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக எவ்வளவு சிக்கல்கள் உங்களுக்கு இருந்தாலுமே கூட அதுவுமே இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடும். பண வரவெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. பண வரவுக்கெல்லாம் எந்த ஒரு குறைவுமே இருக்காது. தேவையான பணம் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கையிருப்பு அதிகரிக்கும். ஸோ இந்த டைமில் நீச்சபங்க ராஜ யோகமும் வந்து ஏற்படுது அப்படின்றதுனால பேரு புகழ் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ இழந்த மரியாதையே இப்போ வந்து நீங்கள் மீட்டெடுப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்குன்னு தனி மரியாதை கிடைக்கும். எவ்வளோ நாளாக கடகராசிக்காரங்க பேசுனா அவன் பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் விட்டுருப்பாங்க. யாரும் அதை வந்து பெருசாகவே நினச்சிருக்கவே மாட்டாங்க, பொருட்படுத்தியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். சொல்லப்போனால் வீட்டிலேயே கூட உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கும். ஆனால் இப்போ அப்படி இருக்காது. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காது கொடுத்து கேட்பாங்க. வீட்லேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். வீடு, வண்டி, சொத்து இதெல்லாம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, அந்த ஒரு சூழ்நிலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது நடக்கும். அதனால் தைரியமாக வந்து செய்யுங்க. ஸோ உங்களுக்கான எல்லா வகையான நன்மைகளும் வந்து கிடைக்கக்கூடிய வகையில் தான் இந்த நவம்பர் வந்து அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு மாற்றம் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அஷ்டமத்து சனி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தது. அதில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க, நிறைய பாதிப்புகளை பார்த்துருப்பீங்க. இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை யாராலையும் தடுக்க முடியாது. சனி பகவான் தடுக்கிறதுக்காக எந்த ஒரு கிரகமுமே உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறாரு. அதனால் குரு பகவானுடைய துணையால் எல்லாமே வந்து நீங்கள் கடந்து வர போகிறீங்க. ஸோ எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நன்மைகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து தீரப்போகுது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். உங்கள் மனசில் இருந்த எல்லா காரியங்களும் இப்போ வந்து நடக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயம் இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையோட நிறைய அந்யோன்யம் கிடைக்கும், புரிதல் இருக்கும். ஸோ பிரிந்திருந்த தம்பதியர்கள் கூட இணைந்து வாழ்வீங்க. உங்களுடைய குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். தொழில்லையும் அப்படி தாங்க. கூட்டாளியோட என்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இப்போ எல்லாமே வந்து விலகிட்டு தொழில் நல்லா நடத்துவீங்க. லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருந்தாலுமே கூட அந்த ஆரோக்கிய பிரச்சனைகளும் இப்போ வந்து விலக ஆரம்பித்து உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும்.
ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமான ஒரு முடிவுகள் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஆலோசனைகள்லாம் நடத்திக்கோங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லாத விஷயங்களில் இறங்குவாங்க. அதை பற்றின நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து செயல்படுத்துங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒருவேளை உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு வந்து உதவியாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்களில் கடகராசி நேயர்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. எம்பெருமான் ஈசனை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். அதோடு நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய நாள் வேறு. ஸோ கண்டிப்பாக இந்த பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் போய் வழிபாடு செய்யுங்க. சிவபெருமான வழிபாடு செய்துட்டு வாங்க. ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க. இது ஒன்றே போதும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வந்து கொண்டு வரத்துக்கு. இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய விஷயத்தை மறக்காமல் செய்திடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.